மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் கோபம் காரணமாகவே பாதிக்கப்பட்ட உறவுகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அது 5 வகையில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிய நபர்கள் நிச்சயமாக உண்டு. முதலாவதாக ஒரு நண்பர், அது உங்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவினராக கூட இருக்கலாம், உங்களுடைய உடன் பிறந்தவராகவும் இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு சிறிய விஷயத்தில் தவறு செய்த போது பேசாமல் அவங்கள விட்டு நீங்க விலகி விட்டீங்க. பின்னர் அந்த ஒரு நட்பு உங்களை விட்டு முற்றிலும் முடிந்து போயிருக்கும். ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை யாரேனும் செய்யும் பொழுது அதன் மீது அதிகப்படியான ஒரு கோபத்தை நீங்கள் நிச்சயமாக வைப்பீங்க. அது எவ்வளவுதான் உயிருக்கு உயிராக பழகிய நபராகவே இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அது பிடிக்காது. அதை அவர்கள் உங்களிடம் வந்து திணிக்க வேண்டும் என்று கூறினார்கள் என்றால் அந்த ஒரு உறவையே நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று தான் உங்களுடைய மனதிற்குள்ள எப்பொழுதுமே நீங்க நினைப்பீங்க. அதனாலேயே சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனது. குடும்பத்தில் ஒருவரின் வார்த்தையை தவறாக நீங்கள் புரிந்து கொண்டு கடுமையாக நீங்க பேசிவிட்டீங்க. ஆனால் அந்த ஒரு நெருக்கங்களும் உங்களுடைய குடும்பத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறுகிய தொடங்கியது. ஆனால் அவர்கள் சொன்னது என்னவோ உங்களுடைய நல்லதுக்காகத்தான் இருக்கலாம். இருந்தாலும் இப்படி நீ பேசாதே, இதை தவிர்த்து விடு என்று நீங்கள் எத்தனையோ தடவைகள் கூறியிருப்பீங்க. ஆனால் அவர்கள் உன்னுடைய நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன், உன்னுடைய நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன் என்று கூறி உங்களுடைய மனதை மென்மேலும் கஷ்டப்படுத்தி இருப்பார்கள். அதனால அவர்களிடமும் நீங்கள் பேச்சுவார்த்தை என்பதை குறைத்து கொண்டீர்கள். மூன்றாவதாக வேலை இடத்தில் மேலதிகாரிகளிடம் கோபமாக பதில் சொன்னதால் வாய்ப்பு உங்களுடைய கையை விட்டு நழுவி சென்றது. ஆனால் அந்த ஒரு இடத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொண்டிருந்தால் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிலைமையும் உங்களுடைய குடும்பத்தின் நிலைமையும் நிச்சயமாக மாறியிருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். அடுத்ததா, உங்களை உண்மையாக கவலைப்பட்ட ஒருவரை என்னை புரியவில்லை என்று தவறாக நினைத்து அவர்களையும் நீங்க ஒதுக்கி வைத்தீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய உறவுகளை நீங்க சம்பாதிச்சீங்க. ஆனா அந்த சம்பாதிச்சு அதை இறுதி வரைக்கும் எப்படி கொண்டு வர வேண்டும் என்று தெரியாமல் பல உறவுகளை நீங்க இழந்ததுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். உங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு முக்கியமான உறவை தானாகவே நீங்க உடைத்து அவருடைய மனதையும் கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வருந்திருப்பீங்க. இது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டுமே தான் இருக்கும் இந்த மேஷம் ராசி நண்பர்கள் வாழ்க்கைக்குள்ள. அடுத்ததா, சொத்து விஷயத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத சண்டைகள். பூமிக்காரகனான செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டோடு சுபத்துவமற்று தொடர்பு கொள்ளும் பொழுது பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலத்திலோ வீடுகளிலோ வில்லங்கத்திலோ தோன்றும் நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்தை மற்றவர்கள் ஏமாற்றி பறிக்க பார்த்திருப்பார்கள். இதனால் கோர்ட்டு கேசு பஞ்சாயத்து என்று அலைய வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. பங்காளிகளுக்கு ஏற்பட்ட இந்த எதிர்பாராத சண்டையால் சுமூகமாக முடிய வேண்டிய விஷயங்கள் கூட சுடுகாடு வரை சென்று முட்டி மோதும் நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா தள்ளி இருக்கும். கௌரவமாக வாழ நினைத்த உங்களை இந்த சொத்து சண்டை தெருவுக்கு இழுத்து இன்னமும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. ஆனா உங்க வாழ்க்கைக்குள்ள காதலை விட கண்ணீரை நீங்கள் அதிகமாக ஒரு தந்த உறவு என்றால் அது இந்த காதல் வாழ்க்கையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மேஷம் ராசிக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் மற்றும் காதல் ஸ்தானமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்திருக்கிறது. இந்த 5ஆம் அதிபதி 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் மறையும் பொழுது காதல் என்பது வரமாக அமையாமல் சாபமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும். நீங்கள் உண்மையாக அன்புடனும் எதிர்கால கனவுகளுடனும் நேசித்த நபர் உங்களை சற்றும் புரிந்து கொள்ளாமல் உங்களை அலட்சியப்படுத்தி கொண்டு உங்களின் மீது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் திணித்து கொண்டே தான் இருப்பார். அவர் எப்படி இந்த ஒரு செயலை செய்தார் என்று ஒருபோதும் உங்களுக்குள்ள தெரியாது. இருந்தாலும் அந்த ஒரு நபர் செய்த அந்த ஒரு செயலினால் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். காதலித்த காலத்தில் கிடைத்த சந்தோஷத்தை விட அந்த உறவால் நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் தான் அதிகம். உங்களை ஏமாற்றிவிட்டு சுயநலத்திற்காக மற்றொருவரை தேடி சென்ற அந்த உறவை நினைத்து பல இரவுகள் நீங்கள் தூக்கமில்லாமல் நெஞ்சு வெடிக்க அழுது தீர்த்த நாட்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள உண்டு. இருந்தாலும் அந்த ஒரு நபரை நீங்க உண்மையாகத்தான் நேசித்தீங்க. ஆனால் அவர்கள் எடுத்த சில முடிவுகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள செய்யக்கூடிய பணிகளில் கவனங்கள் வேண்டும். கவனத்தோடு இந்த ஒரு பணியையும் நீங்கள் செய்தால் அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்களுக்கு இப்பொழுது நிரந்தர தீர்வானது கிடைக்கும். இதுவரைக்கும் எது செய்தாலும் அதில் ஒரு குழப்பங்கள், எதிலும் ஒரு சந்தேகங்கள் என இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஒரு நிரந்தரமான தீர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். உடல் தோற்றத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் காணப்பட்டு அதுவும் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தள்ளி எல்லாத்தையுமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்தியோக பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகுது. பேச்சுக்களில் பொறுமை வேண்டும். பொறுமையுடன் எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நல்லதாகவே நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களின் உண்மையான அன்பை உணர்ந்து பழைய நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வரப்போறாங்க. அப்படிப்பட்ட நாளும் நேரமும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த நண்பர்கள் அந்த உறவினர்களும் உங்களை தேடி வந்தார்கள் என்றால் அவர்களை எப்படியாவது இப்பொழுதாவது நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த தூரங்கள் குறைந்து உறவுகள் நெருக்கமாகும். சண்டை போட்ட அனைத்து விஷயங்களையும் உங்களுடைய குடும்பங்கள் இப்பொழுது மறந்துவிடும். உங்களை குடும்பத்தில் ஒரு நபராகவே முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். காதலில் இருந்தவர்கள் உங்களுடைய நிலைத்தன்மையை புரிந்து கொண்டு திரும்ப வருவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நல்லதை தேடி கொடுத்து நல்லதாகவே நடக்கக்கூடிய அளவுக்கு காதல் செய்து கொண்டிருப்பவர்களின் வாழ்க்கைக்குள்ள அடுத்த கட்டமா திருமணம் வரைக்கும் செல்லக்கூடிய யோகமும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க போகுது. நீங்க யோசித்து முடிவு எடுப்பதால் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வெற்றி என்பது கிடைக்கும். நீங்கள் மெதுவாக எடுத்த முடிவுகள் இப்போது சரியான பாதையில் சென்று எல்லாத்தையுமே நல்லதாகவே தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய வெற்றியாக மாறி அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வைத்து விட்டது. உங்களின் தைரியமான முடிவுகள் இப்பொழுது வெற்றியை தேடி கொடுக்கும். மேஷம் ராசியினரின் பிறவி கோணமே வீரம் மற்றும் தைரியம்தான். ஆனால் கடந்த கால கிரக சூழ்நிலைகள் உங்களை முடக்கி வைத்து போட்டது. இனி தைரிய காரகனாக செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமாக உலா வருவதால் உங்கள் மனதில் புதிய தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இப்பொழுது பிறக்கும். அந்த புதிய தன்னம்பிக்கையும் துணிச்சலாலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உயரக்கூடும். தொழில் மாற்றமோ புதிய முதலீடோ அல்லது வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளோ எதுவாகவே இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிந்து எல்லாத்தையும் நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். சவால்களை கண்டு நீங்கள் அஞ்சாமல் அவற்றை சாதனையாக மாற்றி எதிரிகளையும் துரோகிகளையும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் வென்று காட்டக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. எனவே இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நல்லதாகவே தேடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்ட நாளாகத்தான் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். இது நடக்கா இல்லையா என்பதை நீங்களே கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் கோபம் காரணமாகவே பாதிக்கப்பட்ட உறவுகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அது 5 வகையில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிய நபர்கள் நிச்சயமாக உண்டு. முதலாவதாக ஒரு நண்பர், அது உங்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உறவினராக கூட இருக்கலாம், உங்களுடைய உடன் பிறந்தவராகவும் இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு சிறிய விஷயத்தில் தவறு செய்த போது பேசாமல் அவங்களை விட்டு நீங்க விலகி விட்டீங்க. பின்னர் அந்த ஒரு நட்பு உங்களை விட்டு முற்றிலும் முடிந்து போயிருக்கும். ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை யாரேனும் செய்யும் பொழுது அதன் மீது அதிகப்படியான ஒரு கோபத்தை நீங்கள் நிச்சயமாக வைப்பீங்க. அது எவ்வளவுதான் உயிராக பழகிய நபராகவே இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அது பிடிக்காது. அதை அவர்கள் உங்களிடம் வந்து திணிக்க வேண்டும் என்று கூறினார்கள் என்றால் அந்த ஒரு உறவையே நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று தான் உங்களுடைய மனதிற்குள்ள எப்பொழுதுமே நீங்க நினைப்பீங்க. அதனாலேயே சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனது. குடும்பத்தில் ஒருவரின் வார்த்தையை தவறாக நீங்கள் புரிந்து கொண்டு கடுமையாக நீங்க பேசிவிட்டீங்க. ஆனால் அந்த ஒரு நெருக்கங்களும் உங்களுடைய குடும்பத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறுகிய தொடங்கியது. ஆனால் அவர்கள் சொன்னது என்னவோ உங்களுடைய நல்லதுக்காகத்தான் இருக்கலாம். இருந்தாலும் இப்படி நீ பேசாதே, இதை தவிர்த்து விடு என்று நீங்கள் எத்தனையோ தடவைகள் கூறியிருப்பீங்க. ஆனால் அவர்கள் உன்னுடைய
நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன், உன்னுடைய நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன் என்று கூறி உங்களுடைய மனதை மென்மேலும் கஷ்டப்படுத்தி இருப்பார்கள். அதனால அவர்களிடமும் நீங்கள் பேச்சுவார்த்தை என்பதை குறைத்து கொண்டீர்கள். மூன்றாவதாக, வேலை இடத்தில் மேலதிகாரிகளிடம் கோபமாக பதில் சொன்னதால் வாய்ப்பு உங்களுடைய கையை விட்டு நழுவி சென்றது. ஆனால் அந்த ஒரு இடத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொண்டிருந்தால் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிலைமையும் உங்களுடைய குடும்பத்தின் நிலைமையும் நிச்சயமாக மாறியிருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். அடுத்ததா, உங்களை உண்மையாக கவலைப்பட்ட ஒருவரை என்னை புரியவில்லை என்று தவறாக நினைத்து அவர்களையும் நீங்க ஒதுக்கி வைத்தீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய உறவுகளை நீங்க சம்பாதிச்சீங்க. ஆனா அந்த சம்பாதிச்சு அதை இறுதி வரைக்கும் எப்படி கொண்டு வர வேண்டும் என்று தெரியாமல் பல உறவுகளை நீங்க இழந்ததுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். உங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு முக்கியமான உறவை தானாகவே நீங்க உடைத்து அவருடைய மனதையும் கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வருந்திருப்பீங்க. இது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டுமே தான் இருக்கும் இந்த மேஷம் ராசி நண்பர்கள் வாழ்க்கைக்குள்ள. அடுத்ததா, சொத்து விஷயத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத சண்டைகள். பூமிக்காரகனான செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டோடு சுபத்துவமற்று தொடர்பு கொள்ளும் பொழுது பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலத்திலோ வீடுகளிலோ வில்லங்கத்திலோ தோன்றும் நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்தை மற்றவர்கள் ஏமாற்றி பறிக்க பார்த்திருப்பார்கள். இதனால் கோர்ட்டு கேசு பஞ்சாயத்து என்று அலைய வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்தது. பங்காளிகளுக்கு ஏற்பட்ட இந்த எதிர்பாராத சண்டையால் சுமூகமாக முடிய வேண்டிய விஷயங்கள் கூட சுடுகாடு வரை சென்று முட்டி மோதும் நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா தள்ளி இருக்கும். கௌரவமாக வாழ நினைத்த உங்களை இந்த சொத்து சண்டை தெருவுக்கு இழுத்து இன்னமும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. ஆனா உங்க வாழ்க்கைக்குள்ள காதலை விட கண்ணீரை நீங்கள் அதிகமாக ஒரு தந்த உறவு என்றால் அது இந்த காதல் வாழ்க்கையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மேஷம் ராசிக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் மற்றும் காதல் ஸ்தானமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்திருக்கிறது. இந்த 5ஆம் அதிபதி 6, 8, 12 ஆகிய மறைவு ஸ்தானங்களில் மறையும் பொழுது காதல் என்பது வரமாக அமையாமல் சாபமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும். நீங்கள் உண்மையாக அன்புடனும் எதிர்கால கனவுகளுடனும் நேசித்த நபர் உங்களை சற்றும் புரிந்து கொள்ளாமல் உங்களை அலட்சியப்படுத்திக் கொண்டு உங்களின் மீது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் திணித்து கொண்டே தான் இருப்பார். அவர் எப்படி இந்த ஒரு செயலை செய்தார் என்று ஒருபோதும் உங்களுக்குள்ள தெரியாது. இருந்தாலும் அந்த ஒரு நபர் செய்த அந்த ஒரு செயலினால் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். காதலித்த காலத்தில் கிடைத்த சந்தோஷத்தை விட அந்த உறவால் நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் தான் அதிகம். உங்களை ஏமாற்றிவிட்டு சுயநலத்திற்காக மற்றொருவரை தேடி சென்ற அந்த உறவை நினைத்து பல இரவுகள் நீங்கள் தூக்கமில்லாமல் நெஞ்சு வெடிக்க அழுது தீர்த்த நாட்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள உண்டு. இருந்தாலும் அந்த ஒரு நபரை நீங்க உண்மையாகத்தான் நேசித்தீங்க. ஆனால் அவர்கள் எடுத்த சில முடிவுகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள செய்யக்கூடிய பணிகளில் கவனங்கள் வேண்டும். கவனத்தோடு இந்த ஒரு பணியையும் நீங்கள் செய்தால் அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்களுக்கு இப்பொழுது நிரந்தர தீர்வானது கிடைக்கும். இதுவரைக்கும் எது செய்தாலும் அதில் ஒரு குழப்பங்கள், எதிலும் ஒரு சந்தேகங்கள் என இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஒரு நிரந்தரமான தீர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். உடல் தோற்றத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் காணப்பட்டு அதுவும் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு